நாங்கள் கலைஞர் மீது தனிப்பட்ட அன்பு பெற்றவர்கள். நாங்கள் கிராமத்தில் இருக்கிறவர்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கெல்லாம் அபிப்பிராயம் எது வந்திருந்தாலும் கலைஞரை விட்டு போயிருக்க மாட்டோம். கிராமத்தில் சாதாரணமாக இருந்த ஒரு கிளை செயலாளர் ஒன்றிய பெருந்தலைவராக வாய்ப்பு தருகிறார், சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு தருகிறார், அமைச்சராக வாய்ப்பு தருகிறார். அதற்கு பிறகு அவரை விட்டு போனால் அது குரு துரோகம் என்று அதுல எல்லாம் போக மாட்டோம். பிளைட்டை விட்டு இறங்கும் போதே நேருக்கு நேர் பார்த்தேன் சிறப்பு அப்படின்னு இறங்கினார். நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, நாங்கள் எதை செஞ்சாலும் பாராட்டி ஊக்குவிக்கிற. நீங்கள் சொன்னீங்கல்ல என்னைக்காவது திட்டிருக்காரான்னு. திருச்சியிலேருந்து சென்னைக்கு காரில் வந்துகிட்டு இருந்தோம். தொழுதூர்கிட்ட வரும்போது பாத்தியா நம்ம கொடி கூட பாரியா கிழிஞ்சிருக்கு, அவன் மாத்துல ஏன் ஒன்றிய செயலாளர் அப்படின்னு சொல்லி, யார் அந்த ஒன்றிய செயலாளர் அப்படின்றாரு. அப்போ நீ 1000 பேர் இருந்தா 1000 பேர் நீ பேசுவார். அறிவாலயத்திலிருந்து வெளியே போகும்போது 1000 பேர் நிற்பாங்க. அவ்வளவுதான். அது அந்த தொண்டனுக்கு அது உன்னே போற 1 வருஷத்துக்கு தாங்கும்டான்ட்டு போவாங்க. அது சொந்த அப்பா பிள்ளை மாதிரி தான். அவர் கோவம்லாம் 5 நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷத்துக்கு மேல கோவம் மாட்டார். தனியால அண்ணா சிலையில போய் நோட்டீஸ் கொடுக்குறாருன்னா இன்னைக்கு ஒரு ஆள் கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர். வணக்கம் சார். கலைஞருடனான உங்களுடைய தனிப்பட்ட உரையாடல் அப்படின்றது எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்கள்கிட்ட பேசுவார்? நாங்கள்லாம் முதல் எங்களுக்கு வாய்ப்பளித்த போது அவர் பெரிய தலைவர், நாங்கள் சாதாரண கிளை செயலாளர். எனவே செயலாளர் என்ற முறையில் நாங்கள் பவ்யமாக இருப்பதும், தலைவர் என்ற முறையில் அவர் சொல்கிற பணியை செய்வதும் தான் எங்களுடைய வேலையாக இருக்கும். அதற்கு பிறகுதான் ஒரு ஒன்றிய தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தந்து முதலில் ஒன்றிய பெருந்தலைவராக வெற்றி பெற்ற பிறகு தலைவர் அங்கு திருச்சியில் இருக்கிற அண்ணன் அன்பில் அவர்களுக்கு கார் பரிசளிப்பதற்காக தொண்டர்களாக சேர்ந்து ஒரு கார் வாங்கி அவருக்கு பரிசளிப்பதற்காக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தை உள்ளம்பாடி ஒன்றியத்தில் நான் நடத்தினேன், எங்களது ஒன்றிய செயலாளர் துணையோடு. நான் அப்போது ஒன்றிய பெருந்தலைவர். கூட்டம் மிகப்பெரிய அளவில் கூட்டம் இருந்தது. அந்த கூட்ட மேடையிலே தான் நான் அதுவரை தலைவரை சீட்டு கேட்கும் போது அவசர நிலை பிரகடனப்படுத்திய பிறகு வீட்டில் அவரை சந்திக்கிற போது அவரை சந்தித்து அடையாளம்லாம் என்னை அவருக்கெல்லாம் அடையாளம்லாம் தெரியாது. எனக்கும் தலைவர் என்ற முறையில் தான் இருப்போமே தவிர தனிப்பட்ட குறிப்பிட்டு அவர் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் நான் இல்லை. அதற்கு பிறகு அந்த மேடையில் யார் இந்த பையன் என்று கேட்டு எங்களுடைய மாவட்ட செயலாளர் இந்த செல்வராஜ், அவர் பெயர் நேரு, யூனியன் சேர்மன் என்று அவர் தான் சொன்ன பிறகுதான் அவருக்கு தெரியும். தோமுஸ் அலுவலக கட்டிடம் காட்டூர் சர்க்கரை ஆலையில் திறந்து வைத்துவிட்டு அந்த கார் பரிசல் குழாவில் முதலே கூட்டம் நடத்திய பழக்கம். எனவே அவரெல்லாம் மிகப்பெரிய தலைவராக முதலமைச்சராக இருந்து நாங்கள் கிளை செயலாளர், சாதாரண கிளை செயலாளர். ஒன்றிய பெருந்தலைவர் என்ற அளவில் ஒரு பொதுக்கூட்டம் போட்ட அந்த கார் பரிசளிப்பு விழா கூட்டத்தை தான் நடந்த பழக்கம். அது பிறகு 89 சட்டமன்ற தேர்தல் வந்தபோது எங்களுடைய மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் செல்வராஜ் அவர்கள் லாலுடித்ததில் போட்டியிடுவதற்கு எனக்கு பரிந்துரை செய்து தலைவர் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு தந்தார். 89 வெற்றி பெற்ற பிறகு நேரடியாக அமைச்சராக மாண்புமிகு தலைவர் அவர்கள் எனக்கு அமைச்சர் பொறுப்பை வழங்கினார்கள். அதற்கு பிறகுதான் அவரோடு நேரடியாக அருகில் இருந்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனவே எனக்கெல்லாம் நிறைய சிறிய அமைச்சர், புதிய அமைச்சர் எங்களுக்கு நிறைய கற்றுத்தந்திருக்கிறார். அரசாங்கத்தில் கோப்புகளை எப்படி கையாள்வது என்று முதற்கொண்டு நிறைய கற்றுத்தந்திருக்கிறார். அவரை பார்த்து நாங்களும் பழகியிருக்கிறோம். எனவே 90ஆம் ஆண்டு ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு 91 93ஆம் ஆண்டு கட்சியில் ஒரு சிறிய சலசலப்பு வந்தபோது என்னை மாவட்ட பொறுப்பாளராக தலைவர் அவர்கள் அறிவித்தார். அதற்கு பிறகுதான் அவரோடு நெருங்கிய, ரொம்ப அமைச்சராக இருந்தபோது தலைவர், அவர் முதலமைச்சர், நான் அமைச்சர் என்ற முறையில் என்னுடைய துறை சம்பந்தப்பட்டு ஏதாவது வேண்டுமென்றால் அவரிடம் நேரடியாக பேசலாம். அவரும் எங்களை அழைத்து பேசுவார். மற்றபடி ரொம்ப நெருக்கமாக இயக்க தோழராக மாவட்ட பொறுப்பாளராக வந்த பிறகு தலைவர் அவர்கள் எங்களோடு மிக நெருக்கமாக நிறைய கற்றுத்தந்திருக்கிறார், நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே அவரை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தவர்கள், எங்களை வளர்த்தவர் அவர் தான். எனவே எங்களை அழைக்கும் போதெல்லாம்
தம்பி நேரு என்று மேடையில் விழிப்பார். நிறைய நான் வீட்டில் இருக்கும்போது நேரு அப்படி என்று தான் கூப்பிடுவார். நாங்கள் அவர் அமர்ந்திருந்தால் நாங்கள்லாம் அவரோடு சரிசமமாக அமராதில்லை. நாங்கள் கொஞ்சம் தரையில் தான் அமர்ந்து பழக்கம். அது கூட சத்தம் போடுவார், நேர்காலில் உட்கார் அப்படின்னு சொல்லுவார், நீ அமைச்சர் என்றெல்லாம் சொல்வார். நாங்கள் அதை கேட்க மாட்டோம், அதை தரையில் அந்த அளவுக்கு தான் அவரோடு ஒரு பயபக்தியோடு எங்களுக்கெல்லாம் ஒரு குருநாதராக அரசியல் தலைவரை தாண்டி பொதுமக்களோடு எப்படி இருக்க வேண்டும், இயக்கத்தோழர்களோடு எப்படி இருக்க வேண்டும், அதிகாரிகளோடு எப்படி இருக்க வேண்டும், எல்லாம் இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அனைத்தும் அவரை பார்த்து கற்றுக்கொண்டது தான். சார், பொதுவாக இப்போ மாவட்ட செயலாளராக கட்சியில் பணியாற்றக்கூடியவங்க அமைச்சர் பதவி எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் போட்டியிட்ட முதல் தேர்தலே வெற்றி, ஒரு எம்எல்ஏ ஆயிடுறீங்க. அந்த வெற்றியை தொடர்ந்து உங்களுக்கு அமைச்சர் பதவியும் கிடைச்சிருச்சு. உங்களுடைய தொடக்கம்ன்றது ஒரு ஒன்றிய பெருந்தலைவராகவும் நீங்கள் இருக்கிறீங்க. அது பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சு. அந்த அமைச்சர் பதவி கிடைச்சது ஒரு குறுகிய காலத்திலே அது போயிடுச்சு. அது உங்களுக்கு ஏதாவது வருத்தத்தை தந்ததா? அந்த காலகட்ட நிகழ்வுகள் எப்படி இருந்தது உங்களுக்கு? நாங்கள் அமைச்சர் பதவி எதிர்பார்த்து அரசியல் வந்திருந்தால் அமைச்சர் போகும்போது வருத்தமாக இருந்திருக்கும். அது தலைவராக பார்த்து எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு. எனவே தலைவர் அவர்களுக்கே முதலமைச்சர் இல்லைங்கிற போது அமைச்சராக இல்லை என்றால் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. திருச்சி மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டம், 17 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றுபட்ட மாவட்டம். இதற்கு தான் இப்போதான் பிரிந்து விட்டது. புதுக்கோட்டை கூட திருச்சியிலிருந்து பிரிந்தது தான், தஞ்சாவூரிலிருந்து திருச்சியிலிருந்து பிரிந்தது தான். கரூர் தனியாக, பெரம்பலூர் தனியாக, அரியலூர் தனியாக, திருச்சி தனியாக பிரிந்திருக்கிறது. அப்போது ஒன்றுபட்ட 17 தொகுதிகளில் வெற்றி பெற்றவர் நம்முடைய மாவட்ட செயலாளர் செல்வராஜ் அவர்கள் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே தோல்வியடைந்து விட்டார். ஒரு 1700 வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியடைந்து விட்டார். அவர் வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர் தான் அமைச்சர். அவர் வெற்றி பெறாத போது, வெற்றி வாய்ப்பு இழந்த காரணத்தால் எனக்கு அந்த பொறுப்பை தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். தலைவர் பல்வேறு அதை ஒவ்வொரு இனவாரியாக பொறுப்புகள்லாம் வழங்கி வருவார். ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற இனத்திற்கு எப்படி தர வேண்டும் என்பதெல்லாம் அதுவே நமக்கு தலைவர் அவர் தலைவராக பார்த்து தந்த பொறுப்பு தான். எனவே நான் அதை எதிர்பார்த்ததே இல்லை நான். எனவே அவர் தலைவராக கொடுத்தார். தலைவர் ஆட்சிக்கு கவிழ்க்கப்பட்ட போது அவர் வெளியே வந்தபோது எங்களுக்கெல்லாம் ஒன்றும், அவரோடு நாங்களும் அதில் இருக்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் வருத்தம்லாம் இல்லாத. சார், இப்போ 1993 பார்த்தோம் அப்படின்னா வைகோ ஒரு பக்கம் பிரிச்சுட்டு போகிறாரு. உங்களுக்கு முதல் முறையாக எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்த செல்வராஜும் அவரோட போயிடுறாரு. அது பிறகு மலர்மன்னன், முக்கியமான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வைகோவை ஆதரிக்கும் பொழுது நம்ம வைகோ பக்கம் போகக்கூடாது, நம்ம கலைஞரோட தான் இருக்கணும் அப்படின்ற அந்த பிடிவாதம் உங்களுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? இல்லை சார், கிராமத்தில் சாதாரணமாக இருந்த ஒரு கிளை செயலாளர் ஒன்றிய பெருந்தலைவராக வாய்ப்பு தருகிறார், சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு தருகிறார், அமைச்சராக வாய்ப்பு தருகிறார். அதற்கு பிறகு அவரை விட்டு போனால் அது குரு துரோகம் என்று அதில் எல்லாம் போக மாட்டோம்ல. இல்லை, செல்வராஜ் தானே உங்களுக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்துருக்காரு, உங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு கலைஞர். அறிமுகப்படுத்தினார். அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் செல்கிறார். நாங்கள் கலைஞர் மீது தனிப்பட்ட அன்பு பெற்றவர்கள், நாங்கள் கிராமத்தில் இருக்கிறவர்கள். தலைவர் மீது தனிப்பட்ட முறையில் எங்களுக்கெல்லாம் அபிப்பிராயம் எது வந்திருந்தாலும் கலைஞரை விட்டு போயிருக்க மாட்டேன். அந்த காலகட்டத்தில் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணீங்களா? பெரிய தலைவர்கள்லாம் போகாதீங்க, தலைவரோட இருங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணீங்களா? அந்த அளவுக்கு நாங்கள் பெரிய தலைவர்கள் இல்லைங்க. ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணி நிறுத்த வைக்கிற அளவுக்கு தலைவர் இல்லை. தலைவர் என்ன வேலை சொல்கிறாரோ அந்த வேலையை திறன்பட செய்வது தான் எங்களுடைய வேலை. அதில் சோடை விட்டுற மாட்டோம், அதில் சோடை போயிட மாட்டோம். எனவே பொதுக்குழு நடத்தும் போது கூட நான் போய் தலைவரிடம் கேட்டேன், நான் நடத்துகிறேன் திருச்சியில்னு கேட்டேன். இல்லை கோசிமணி அவர்கள் நடத்துகிறார் என்று சொல்லியிருக்கிறார், அவர் நடத்தட்டும், நீ வயதில் சிறியவன், அவர் பெரியவர், அவர் நடத்தட்டும் என்று சொன்னார். அதுக்கு 96 மாநாடு வருகிற போது, முதல்ல மாநாடு வருகிற போது தஞ்சையில் தான் அண்ணன் கோசிமணி அவர்களை மாநாடு நடத்த சொன்னார். அந்த நேரம் அவர் இறுதி அறுவை சிகிச்சை செய்த காரணத்தால் அவர் நீ நேருக்கிட்ட கொடுங்க, நான் போய் நேரோட இருந்து பண்ணுறேன்னு அவர் தான் சொல்லி தான் இந்த மாநாடு திருச்சியில் கொடுத்தாங்க. அதனால் ஒரு பொறுப்பு வருகிற போது எங்களுடைய அன்றைக்கு இருந்த மூத்த தலைவர்கள் இளமையாக இருக்கிறவங்களெலாம் வளர்த்து விடுறதில் பெரிய அளவில் பண்ணி கொடுத்தாங்க. ஒவ்வொரு தலைவருக்கு ஆதரவு, கீழே இருக்கிற மூத்த தலைவர்கள் புதிதாக வரவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. இப்போல்லாம் அப்படி இருக்க முடியாது, இப்போ இருக்க மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு எல்லாரும் வளர்த்து விட்டாங்க. அதனால தான் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது. இப்போ 1989க்கு பிறகு எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்ததோ அப்போதெல்லாம் உங்களுக்கு அமைச்சர் பதவி கன்ஃபார்மு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான் நீடித்து வந்தது. அதுக்கு என்ன காரணம்? உங்கள் மேலே அபரிவிதமான நம்பிக்கையை வைத்ததற்கு என்ன காரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க?
ஒன்றும் இல்லை. கட்சியில் வந்து இப்போ நீங்கள் பொறுப்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தமிழ் பார்க்குறீங்க. நீங்கள் நல்லா பார்க்குறதுனால உங்களுக்கு தொடர்ந்து அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் அதில் சொதப்பிட்டீங்கன்னா தெரியும், அடுத்த தடவை உங்களை எப்படி வச்சுக்குவாங்க. அது மாதிரி அவருக்கு வந்து எங்களோட அண்ணன் ஓசிமணி அவர்களோ வீரபாண்டி ஆர்மம் அவர்களோ எங்களை எல்லாம் கண்ணப்பன்லாம் அன்றைக்கி எங்களை கண்ணப்பன் போயிட்டார், ஆனால் 89 எங்கண்ட இருந்தார். கண்ணப்பன்லாம் எங்களுக்கு நிறையா எப்படி நடந்துக்கணும், தலைவர்ண்டா எப்படி இருக்கணும், அதாவது அரசன் என்றால் நெருப்பு மாதிரி, கிட்ட போனால் சுடும், தள்ளி போனால் குளிரும், டிஸ்டன்ஸ் கரெக்டாக நிற்கணும்னு எங்களுக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் எங்களுக்கு பாடம். இதை சொன்னது கண்ணப்பன் தான் சொன்னார். எனக்கு இந்த அண்ணன் கோவை மாவட்ட சார் அந்த கண்ணப்பன் சொன்னார், நிறைய சின்ன பிள்ளைங்களா வந்திருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இருக்கணும்னா அவங்களாம் நெருப்பு மாதிரி, ரொம்ப கிட்ட போனீங்கன்னா சுட்டுரும், தள்ளி போனீங்கன்னா குளிரும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்க தான். அதையெல்லாம் கடைப்பிடித்தால் தான் அதில் வர முடியும். சார், இப்போ உங்களுடைய அமைச்சரவை காலகட்டத்தில் நீங்கள் சொல்லி கலைஞர் வந்து சரியாக சொன்னார்ப்பா நேரு, ஸோ இதை உடனே பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய முடிவை ஆதரித்ததுன்னு ஏதாவது இருக்கா? சார், நான் தான் சொல்கிறேனே, தனிப்பட்ட முடிவு என்றெல்லாம் இல்லை. இல்லை, அது ஒரு மக்களுடைய கோரிக்கையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நம்ம சொன்னோம் தலைவர் நமக்காக செஞ்சு கொடுத்துட்டார் அப்படின்னு. தலைவர் வந்து தனிப்பட்ட முடிவுலாம் இல்லை. அவருக்கு தெரியாத ஒன்றும் புதிதாக மக்கள் எங்களிடம் சொல்லி நாங்கள் சொல்ல போவதில்லை. எனவே அவர் சொல்கின்ற பணியை தட்டாமல் சரியாக செய்வோமானால் அதுவே அது மக்களுக்கு போய் சேருகிற பணியாக தான் இருக்கும். குறிப்பாக திருச்சியில் வெள்ளம் வந்து விட்டது, மழை பெய்து வெள்ளம் வந்து விட்டது. திருச்சி மேற்கு தொகுதி, நான் லால்குடி தொகுதியில் அப்போது இருக்கிறேன். திருச்சியில் வெள்ளம் வந்தபோது தலைவர் அவர்கள் வந்து திருச்சியில் வெள்ளம் வந்திருக்கு, நான் போகிறேன் அப்படின்னா, ஏன் நீ தான் போவியா, நான் வரமாட்டேனா அப்படின்னு சொன்னார். அவரும் வந்து காலையில் 6 மணிக்கு சரியாக குளுமாய் அம்மன் கோவில் பக்கத்தில் நின்று உடனடியாக அந்த இடத்திலேயே அதுக்கான நிதியை ஒதுக்கி தந்து வெள்ளத்தடுப்பு திருச்சி இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு தலைவர் வந்து நின்றது தான். எனவே எங்களோட சொன்ன கோரிக்கையை நான் சொல்லணுங்கிறதெல்லாம் இல்லை, அவருக்கே எல்லா விஷயமும் தெரியும். அவருக்கு தெரியாதது தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. இன்றைக்கு இப்போ அதுக்கப்புறம் வந்த முதலமைச்சர்லாம், இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் 40 வருஷம் சுற்றி கிட்டத்தட்ட கலைஞர் மாதிரியே எல்லாம் தெரியும் அவருக்கு. எனவே எந்த ஊருக்கு என்ன செய்யணும், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரணுங்கிறதெல்லாம் அவருக்கே தெரியும். ஆனால் எப்படின்னா எங்களை பாராட்டுவார், நல்லா செய்யணும். உணவுத்துறையில் கொடுத்தாங்க. உணவுத்துறையில் நான் பார்க்குற வரை உணவுத்துறை 5 ஆண்டு காலம் முழுமையாக காங்கிரஸ்லேயும் சரி திமுகவிலையும் சரி 5 ஆண்டு காலம் உணவுத்துறையை சேர்ந்த மாதிரி யாரும் பார்த்ததில்லை. நான் தான் 5 வருஷம் முழுமையாக அதை பார்த்த முதல். எனக்கு அப்புறம் வேலு பார்த்தார், 5 வருஷம் அவரும் பார்த்தார். இப்போ வந்தவங்களாம் 5 வருஷம் பார்க்குறாங்க. உணவுத்துறை ரொம்ப கஷ்டமான காலம் அந்த நேரம். நீங்கள் அரிசியில் 10 பைசா ஏறினாவே ஆட்சி கவுழ்கிற அந்த மாதிரி காலகட்டம். அப்போ வந்து சன் டிவியில் வீரபாண்டியன்னு ஒருத்தர் பேட்டி எடுத்தார், நேருக்கு நேருன்னு அப்போ எடுப்பார், நேருக்கு நேருன்னு எடுத்தார். அப்போ பேட்டி எனக்கு 1.5 மணி நேரம் என்னை எடுத்தார். நான் திருச்சிக்கு வராரு கலைஞர், நான் முன்னால் போயிட்டேன். ஃப்ளைட்டை விட்டு இறங்கும் போதே நேருக்கு நேர் பார்த்தேன் சிறப்பு அப்படின்னு இறங்கினார். நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் எதை செஞ்சாலும் பாராட்டி ஊக்குவிக்கிற, நீங்கள் சொன்னீங்கல்ல என்னைக்காவது திட்டிருக்காரன்னு, இல்லை நான் அதை கேட்குறேன். இப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாராவது நல்லா வேலை செய்கிறாங்க, ஒரு நிர்வாகி நல்லா வேலை செய்கிறாங்கன்னா உடனே வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டு ஒரு பூங்கொத்து போட்டு பாராட்டிட முடியும், குட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட முடியும். இப்போ உங்களுடைய காலகட்டத்தில் வந்து வாட்ஸ்அப் அந்த மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத காலகட்டம். நீங்கள் வந்து ராத்திரி பகலாக தூங்காமல் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதை தலைவர் வந்து பார்த்து அது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலைஞருடைய பாராட்டுக்காக ஏங்கி காத்திருந்திருக்கீங்களா என்னைக்காவது? அவர் நீங்கள் வந்து ஏங்கினாலும் பாராட்ட மாட்டார், சும்மா இருந்தாலும் திட்ட மாட்டார். அவருக்கு நான் சொல்கிறேனே, அவர் அஷ்டாதாவணி, எல்லாம் தெரிஞ்சவர். அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நீங்கள் அமைச்சராக இன்றைக்கி வேணால் வாட்ஸ்அப் இருக்கலாம், இன்றைக்கி எல்லாம் ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்காது. அதெல்லாம் தினந்தோறும் பத்திரிகைகளை முழுமையாக படிக்கிறவர், அத்தனை பத்திரிகைகளையும் படிக்கிறவர். நீங்கள் வந்து அவருக்கு தெரியாத எந்த செய்தியும் தெரியாது. அவருக்கு வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது இயக்க தோழர்கள், அவரோடு பழகிய தோழர்கள் மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் கட்சி வளர்ந்த போது இருந்த தோழர்கள் இருக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, அவரோடு பணியாற்றிய நண்பர்கள் இருக்கிறார்கள், போலீஸ்காரர்கள், ரிட்டையர்டு போலீஸ்காரர் இருக்காங்க. அவங்களோடலாம் தொடர்பு பேசுவாங்க. அவங்கெல்லாம் தலைவர் நேரடியாக தொலைபேசியில் பேசுவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி
நேராக எடுத்து கருணாநிதி பேசுகிறேன் பார், ஃபோன் போட்டோம்னா எடுத்து கருணா